சகோதரர் பிரபு அவர்கள் முதல் வார்த்தையை ஆமேன் தியானிக்கும்படி வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஆமேன் நம்முடைய பரிசுத்த வேதாகமங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க துவங்குவோம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்பா தகப்பனே, இதோ உங்களுடைய வார்த்தையை சொல்ல வந்ததுக்கு அடியானை மறைத்து அப்பா நீர் வெளிப்படுத்த வேண்டுமா வேண்டுகிறோம் ராஜா. நம்ம இன்னைக்கு தியானிக்க போவது இயேசு சிலுவையில் கடைசியாக பேசின 7 வார்த்தைகள். ஓகே, ஜென்ரலாக ஒரு மனுஷன் வந்து இறக்கிற தருவாயில் இருக்கப்ப அவர் பேசின வார்த்தைகள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா, இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்க வந்து லாஸ்ட்லெஸ் அவங்க மதிக்கிறப்ப அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்றத சொல்லுவாங்க. ப்ளஸ் அவங்க என்னென்ன சொத்து இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க, அந்த சொத்து வந்து என்னது தம் பையனுக்கு தம் பிள்ளைங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண போகுன்றத அதை பற்றின ரகசியத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவானவர் தான் சிலுவையில் மதிக்கிறப்ப தான் என்னென்ன சேர்த்து வச்சுருந்தாரோ, தான் என்னென்ன மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சாரோ அதை தான் சிலுவையில் அவர் 7 வார்த்தையாக முடிஞ்சார். அதில் முதலாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா மன்னிப்பு. நம்ம எடுத்துக்கோம் லூக்கா 23:34. இதில் தேங்க்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இயேசப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசு சிலுவையில் பேசின முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன் இந்த மன்னிப்பை பற்றி ஆண்டவர் வந்து முக்கியப்படுத்துகிறாரு? எத்தனையோ வார்த்தைகள் பேசியிருக்கலாம், ஆனால் மன்னிப்பை பற்றி எதுக்காக முக்கியமாக அங்கே பேசணும்? நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 6:14. மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அதாவது நம்ம பண்ண பாவத்தை மற்றவங்க நமக்கு பண்ணுற பாவத்தை நம்ம மன்னித்தோம்னா நம்ம பரமபிதா நம்மளோட பாவங்களை மன்னிப்பார். ஸோ இதுக்காக தான் ஆண்டவர் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, அவங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கப்ப அவங்க பாவத்துக்காக வந்து நாங்கள் செஞ்சிட்டோம் பாவம்னு சொல்லி கேட்கல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லி மன்னிப்பை வழங்குறாரு. ஏன்னா மனுஷனோட தப்பிதங்கள் நம்ம மன்னிக்காட்டினா நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படாது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து பாவம் பண்ணாதான்னா இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் பண்ணல. ஆனால் அவர் அங்கே மன்னிப்பு எதுக்காக இம்பார்ட்டன்ட் பண்ணி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு நம்ம கொடுக்கலன்னா அதுவும் ஒரு வகையில் பாவமாக தான் ஆகும். அதாவது ஒருத்தர் நமக்கு தப்பு செய்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு மன்னிக்கணும். அவங்க நம்ம அவங்கள மன்னிக்காட்டினா அதுவும் நமக்கு என்னவாகும், நம்மளோட ஒரு பாவமாக ஆகும். அதனால தான் ஆண்டவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு பாவமும் பண்ணாமல் இருந்தார். மன்னிப்பை கொடுத்து அவங்க செஞ்ச பாவத்தை தம் மேலே ஏற்படாதபடி மன்னிப்பையும் அருளினார். இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப இங்கே இவர்களை மன்னியும் ஆண்டவர் சொல்கிறாரு. இங்கே நான் தியானிக்கிறப்ப எனக்கு 3 வகையான மக்கள்களில் வந்து நான் பார்த்தேன். அதாவது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இப்படிப்பட்டவங்கன்னா, இவர் தான் ஆண்டவன்றதே அறியாமல் அவருக்கு பாவம் செஞ்சாங்க. இன்னொரு டைப் யாருன்னா, இவர் ஆண்டவன்றதை தெரிஞ்சு பாவம் செஞ்சு ஆனால் வந்து மன்னிப்பு கேட்கவே இல்லை. இன்னொருத்தர் அவர் தான் ஆண்டவன்றதை அறிஞ்சு தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். இந்த 3 வகையான கேட்டகரி பீப்புளை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவர் தான் தேவன்றதே அறியாத மக்கள். உதாரணத்துக்கு அந்த போர் சேவகர்கள், அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இயேசு கிறிஸ்து தான் ரட்சகன்றது தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அவங்களுக்கு கொடுத்த கட்டளையை அங்கே நிறைவேற்றிருந்தாங்க. அவங்களுக்கு தான் செய்யறது பாவன்றதை கடைசி வரைக்குமே தெரியல. அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு சிலுவையில் அடைஞ்சாங்க, அதுக்காக அவங்க மன்னிப்போ எதுவுமே கேட்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாரு, பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னார். எதுக்காக இங்கே பிதாவே இங்கே மன்னின்னு சொல்கிறப்ப அவங்க செய்கிறது தப்புன்னே அவங்களுக்கு தெரியல. இதை நம்மளோட வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்குறப்ப
நம்மளும் ஆண்டவர் பற்றி அறியாத நிலையில் இருந்தப்ப நமக்கு நம்ம செய்யறது பாவன்றதே தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம எப்படி ரட்சிப்புக்குள்ள கடவுளோட கிருபையில் எப்படி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாதுன்னா நம்ம பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்தனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரட்சிப்புன்றதுக்குள்ளே வந்திருக்கோம், நம்ம ஆண்டவர் பற்றி அறிந்திருக்கோம். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்ச சோல்ஜர்ஸ் மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் பற்றி அறியாமல் இருந்தோம். இப்போ ஆண்டவர் பற்றி அறிஞ்சு நம்மளும் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கோம். இன்னொரு வகையான பீப்புள் பார்த்தீங்கன்னா யூதாஸை பார்க்குறப்ப யூதாஸுக்கு இவர் தான் கிறிஸ்துன்றது நல்லா தெரியும், இவரால் பாவங்களை மன்னிக்க முடியுன்றதும் தெரியும். ஆனால் யூதாஸு அது என்ன பண்ணாது, பாவம் செஞ்சாது. அந்த பாவத்துக்காக அவர் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அவர் மன்னிப்பு கேட்காம கடைசி வரைக்கும் பாவியாகவே இருந்து மதிச்சு போனார். இது நம்மளோட வாழ்க்கையில் எப்படி பார்க்குதுன்னா, நம்மளும் சில சமயங்களில் நம்ம என்னதான் ரட்சிப்புக்குள்ளே வந்தாலும் நம்மளும் சில சமயங்களில் பாவங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த பாவத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்கிறோமா? அதாவது வசனத்தில் எதுக்கு, எவன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டோம்னா நம்ம தெரியாமல் செய்த பாவங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறப்ப ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்தை செஞ்சுட்டு ஐயோ பாவத்தில் இருக்குமே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறப்ப நம்ம ஒரேடியாக தேவனை விட்டு தூரமாக விலகி போயிடும். ஸோ யூதாசு போல நம்ம பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காம இருக்கக்கூடாது. மூணாவது நபர் பார்த்தீங்கன்னா பேதுரு தவறு பண்ணார். என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சார். ஆனால் அவர் பண்ண தப்பை உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டார். அவர் மன்னிப்பு கேட்டப்ப ஆண்டவர் என்ன பண்ணார், அவரை மன்னித்து அவரை சபைகளை கட்டுறதுக்கு அவரை தான் உபயோகப்படுத்தினார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பாவம் செய்கிறது நம்ம எந்த வகையில் இருக்கோம், நம்ம இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம். அதாவது நம்ம ரட்சிப்புக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் கேட்டகரியில் இருந்தோம். ஆனால் எப்போ நம்ம சபைக்கு ஆண்டவர் பற்றி தெரிஞ்சிட்டோமோ நம்ம இந்த 2 வகையில் தான் இருக்கோம். அதாவது ஒன்று நம்ம பேதுரு வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லை நம்ம யூதாஸ் வாழ்க்கை வாழ்கிறோமா. யூதாஸ் ஆட்டம் நம்ம பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம தவறுலையே இருக்கோமா, இல்லை பாவத்தை செஞ்சோம்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை விட்டு விடுகிறோமா, எதில் நம்ம எதுக்கொண்டதை நம்மளே நிதானிச்சு பார்க்கணும். ஸோ மன்னிப்பு என்றது சாதாரண மன்னிப்புன்ற வார்த்தையில் என்னென்ன இருக்குன்னா, மன்னிப்புக்குள்ளே தான் அன்பு இருக்குது. நம்ம யாரை மன்னிக்க முடியும்னா நம்ம அன்பு செய்கிறவங்கள தான் மன்னிக்க முடியும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, குழந்தை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தெரியாமல் பண்ணிட்டான், அவனை மன்னிச்சதுங்க அப்படின்வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு யார் மன்னிக்கிறா, அம்மா மன்னிச்சதாங்க. அதனால அப்பா தண்டிக்க விடாமல் பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கே பிதாவே இவர்களை மன்னியும்ன்றப்ப இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டே மன்னிச்சிட்டாரு. பிதாவிடத்தில் ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, ஆண்டவே இவர்கள் செய்வதை அறியாமல் செய்கிறார்கள், உங்கள் பாவங்களையும் மன்னியும். ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளைங்களை கூப்பிட்டு உங்களுக்கு யார் யார் மேலெலாம் கோபம் வருத்தம்லாம் இருக்கோ அவங்க அளவுக்கு அவங்க உருளைக்கிழங்கு நிறைய கொண்டு வந்தாங்க. அந்த உருளைக்கிழங்கு எத்தனை பேர் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கோ அத்தனை உருளைக்கிழங்கு எடுத்து அவங்க பேர் எழுதி நீங்கள் அதை பையில் போட்டு வச்சுக்கங்கன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் அவங்களுக்கு ஒரு 10-15 பேர் சொல்லி எடுத்து அவங்க பேர் யார் யார் மேலாம் அவங்களுக்கு கோபம் இருக்கோ வருத்தம் இருக்கோ அந்த பேரை எழுதி அந்த பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டாங்க. மிஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த பேக்கை நீங்கள் தான் வச்சுருக்கணும், அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணணும், எங்கேயும் அந்த பேக்கை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது. நீங்கள் குளிக்கிற இடமா இருந்தாலும் சரி, தூங்குற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த பேக்கை நீங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்படி நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு மார்க்கை நான் போட மாட்டேன்ட்டாங்க. சரின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களும் வாங்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாள் ஒன்றும் தெரியல, வெயிட்டாக மட்டும் தான் இருந்துச்சு. செகண்ட் நாள் தேர்ட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக நிலமையில் அதோட வாடை ரொம்ப நாத்தம் அதிக ஆரம்பிச்சிச்சு, வெயிட்டும் அதிகமாகிடுச்சு. அதை வச்சுக்கிட்டு அவங்களால தூங்க முடியல, அதை வச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. படுத்தாலும் அந்த ஸ்மெல்லு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அவங்க மிஸ் எங்களால் பண்ண முடியலன்றப்ப ஒரு நாள் மிஸ் கூப்பிட்டு எல்லா உருளைக்கிழங்கும் தூக்கி இப்போ குப்பையில் போடுங்க அப்படின்னாங்க. குப்பையில் போடுறதுக்கு இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றப்ப இப்போ தான் மிஸ் சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் எங்களுக்கு மனசே ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இன்றைக்கி தான் போய் நல்லா தூங்கணும் அப்படின்னாங்க. அப்போ மிஸ்ஸு சொன்னாங்களாம், இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் மற்றவங்க மேலே வச்சுருக்க விரோதம்,
அவங்க மேலே உள்ள கடினத்தன்மை, அவங்க மேலே இருக்க கோபம், இதை நீங்கள் வச்சுக்கிட்டே சுற்றுனீங்கன்னா உங்களால் தூங்க முடியாது, உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, உங்களோட வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அப்போ இதை குப்பையில் போடுற மாதிரி எப்போ நீங்கள் மற்றவங்க பண்ணுற தப்பை மன்னித்து விடுறீங்களோ அப்போவே உங்களுக்கு என்ன ஆகிடும், மைண்டு ஃப்ரீ ஆகிடும், எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ மன்னிப்புன்றது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் நமக்கு சிலுவையில் போதிச்சிருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். மன்னிப்பை குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் பாருங்க, மன்னிப்பு என்கிற ஒரு சிங்கிள் வேர்டு. இந்த வார்த்தையில் எவ்வளவு சத்தியம் இருக்கு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தியானிக்க நிச்சயமாக கத்திருந்த 7 வார்த்தைகளையும் கொண்டு நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பலவீனமா பாடலாமா? மனுஷனை நினைப்பதற்கும் அவன் ஏமாத்திரன், மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் மன்னவாந்தயவே மாத்திரம் மன்னவாந்தயவே இளையேற பெற்ற திருரத்தனே அவர் நிலாவி நின்று பாயுதே. இளையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இளையேற பெற்றோனாய் மாற்ற நிலையாக. இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம்.